Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நாம முறுமுறுன்னு இருக்கிற அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. First ஒரு mixing bowl-ல 1/2 cup பச்சரிசி, 1/2 cup பருப்பு, 1/2 cup கடலை பருப்பு, 1/2 cup உளுத்தம் பருப்பு எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறமா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். 2 hours ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தென் 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப மையா அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் தெரு தெருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு போட்டுடலாம். அப்புறமா 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ரெண்டையும் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்க மாவில் தாளிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலந்துடலாம். நெக்ஸ்ட் தோசை பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுமே மாவு ஊற்றிடலாம். தென் மேலே கொஞ்சமாக நெய் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் மறைச்சி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுமுறுன்னு இருக்கிற அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.